Welcome to Time for Greatness. 10 best things do before a workout. Workout பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பண்றது எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணவும், வாஸ்குலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணவும், இன்னும் பெட்டரா ஒர்க் அவுட் பண்றதுல நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கவும், மசில் growth, ஃபேட் லாஸ் இது ரெண்டையும் கண்ணுக்கு தெரியற மாதிரியான இம்ப்ரெசிவ் ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த வீடியோல உங்களுடைய ஒர்க் அவுட் ரிசல்ட்டை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கான 10 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1 பேக்கிங் சோடா. எல்லாருடைய கிச்சன்லயும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பொருளோட தான் முதல் பாயிண்ட்டை நாம தொடங்க போறோம். எல்லார் வீட்டு கிச்சன்லையும் பேக்கிங் சோடா அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பல பேருக்கு பேக்கிங் சோடா அப்படின்றது சோடியம் பைகார்பனேட்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதை யூஸ் பண்ணி உங்களால் ஜிம் பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்க முடியும். இதில் மைல்டாக இருக்கக்கூடிய அல்கலைன் சால்ட் வேலை செய்யக்கூடிய விதத்தை வச்சு இது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. இந்த அல்கலைன் சால்ட் உங்களோட தசைகளில் இருக்கக்கூடிய pH லெவலை ரெகுலேட் பண்ணுது. கெமிஸ்ட்ரி படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அல்கலைன் இல்லை அசிடிக் லெவல்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேல் தான் இந்த pH லெவல் 7 இருந்துச்சு அப்படின்னா அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த pH லெவல் 7 தான் நம்ம தசை செல்களில் சாதாரணமாகவே இருக்கும். இந்த நியூட்ரல் pH லெவல் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ உங்களுடைய தசையோட வேலைப்பாடு இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த pH லெவல் பேலன்ஸில் மாற்றம் நடக்குது. ஹெவி வெயிட் ட்ரைனிங், ஸ்ப்ரிண்டிங் மாதிரியான ஆனரோபிக் எக்ஸசைஸ் செய்கிறப்போ ஆனரோபிக் ஸ்டேட்டில் நம்ம பாடி போகும். இந்த ஆனரோபிக் ஸ்டேட்டில் வேலை செய்கிறப்போ உங்களோட பாடிக்கு வழக்கத்தை விட அதிகமான ஆக்சிஜன் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுறதுனால ஆனரோபிக் எனர்ஜி பேத்வே ஆக்டிவேட் ஆகுது. இந்த பேத்வேக்கு தேவையான ஃபியூல் முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக தான் குளுக்கோஸ் ஃபார்மில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் லாக்டிக் ஆசிட் உற்பத்தி ஆகிறதையும் இது அதிகரிக்குது. இந்த லாக்டிக் ஆசிட் அளவு அதிகமாகிறப்போ pH லெவல் 7 விட கம்மியாகுது. இதனால் நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்றதை டிஸ்டர்ப் ஆகுது. இந்த எனர்ஜி கம்மியாகிறப்போ எக்ஸசைஸுக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்காம போறப்போ நம்மளோட எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. பேக்கிங் சோடால இருக்கக்கூடிய அல்கலைன் 8.4க்கும் அதிகமாக இருக்கிறனால லாக்டிக் ஆசிட் குறையிறத இது ஈடு செய்யுது. பேக்கிங் சோடாவை எடுத்துக்கிறப்போ உங்களுடைய ரத்தத்தில் pH லெவல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகுது. இதனால லாக்டிக் ஆசிட் எல்லாம் பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள என்டர் ஆகுது. இது உங்களுடைய மசில் எக்ஸசைஸ் கூட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறனால உங்களுடைய மசில் எபிலிட்டி எனர்ஜி அதிகமாகிறதும் நடக்குது. இதை பல சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்ல தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. உதாரணமா ஒரு ஸ்டடியில ஸ்குவாட்ஸ் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேக்கிங் சோடா எடுத்துக்கிறப்போ ஒர்க் அவுட் பண்றவங்க வழக்கமா பண்றதை விட 8 ஸ்குவாட்ஸ் அதிகமாக பண்ண முடியறதா சொல்றாங்க. ஆனா இந்த பேக்கிங் சோடா எடுத்துக்கிறது ஸ்குவாட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் அதிகப்படுத்துது. பெஞ்ச் பிரஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல இது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்குவாட் பண்றதுக்கு நம்மளுடைய பெரிய தசை எல்லாம் வேலை செய்யுது. ஆனா பெஞ்ச் பிரஸ்ல அந்த பெரிய தசைகள் எல்லாம் வேலை செய்யறது கிடையாது. இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இந்த பேக்கிங் சோடா ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கறதும் இல்லை. சில பேருக்கு இதனால பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். சில பேருக்கு வயிறு ஒத்துக்காம போகிறது, வாந்தி மாதிரியான பல விளைவுகளும் ஏற்படலாம். அதனால நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா எடுத்துக்க இப்போ தான் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கம்மியான அளவு மட்டும் முதல்ல ட்ரை பண்ணுங்க. ரெக்கமெண்டட் லெவலை விட 1/3 லெவல் ஆர் 1/4 லெவலை ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கலாம். உங்களுடைய பாடி வெயிட்டுக்கு சமமான பவுண்ட் அளவில் 90ல இருந்து 135 மில்லிகிராம்ஸ் அளவு தான் ரெக்கமெண்டட் ஒன்னா இருக்கு. இது எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி 60 to 90 மினிட்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. சரி, உங்களுக்கு பேக்கிங் சோடா செட் ஆகலை அப்படின்னா அடுத்த பாயிண்ட்ல என்ன சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுத்து நம்பர் 2 பீட்டா அலானைன். உங்களுக்கு பேக்கிங் சோடா சரி வரல அப்படின்னா பீட்டா அலானின் அப்படின்ற நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை பயன்படுத்தலாம். இது பேக்கிங் சோடாவை விட கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செஞ்சாலும் சிமிலர் எஃபெக்ட்ஸை தான் ஏற்படுத்துது. இது ஹிஸ்டிடின் அப்படின்ற இன்னொரு அமினோ ஆசிட்ஸோட சேர்ந்து கார்னோசிவ் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பேக்கிங் சோடா மாதிரியே கார்னோசிவும் மசிலோட pH லெவலில் இம்பாக்ட் ஏற்படுத்துது. முக்கியமாக ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டீஸில் இது இன்னும் நல்லா நம்ம பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு உதவுது. நீங்கள் 2 இருந்து 3 கிராம் பீட்டா அலானின் எடுத்துக்கிறது உங்கள் கை முனையில் ஒரு ஊசி வச்சு குத்திக்கிற மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும். உங்கள் முகத்திலையும் உதட்டிலையும் சென்சேஷனை ஏற்படுத்துது. ஆனால் லாக்டிக் ஆசிட் டிக்ரீஸ் ஆகி அதனால உங்க எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். முதல்ல இந்த சென்சேஷன் எல்லாம் ஏற்படுறது வித்தியாசமா இருந்தாலும் இது நேச்சுரலான ஒரு சப்ளிமெண்டா இருக்கிறனால அமினோ ஆசிட் எடுக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை அணுகலாம். அடுத்து நம்பர் 3 25 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஃபார் மசில் growth. நீங்க மசில் growth பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க 25 கிராம் புரோட்டீன்ஸை எடுத்துக்கணும். வேகமா ட்ரெயின் பண்றனால கூட உங்களால இதை எடுத்துக்காம மசிலை பில்ட் பண்ண முடியாது. இந்த புரோட்டீன் சாப்பிடக்கூடிய விஷயத்துல நாம கவனம் எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த நாளுக்கு முழுசுக்கும் புரோட்டீன் எடுக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் புரோட்டீன் எடுக்கிறத நாம செய்யக்கூடாது. ஏற்கனவே சரியா புரோட்டீனை எடுத்துக்கிறீங்க, ஆனா இன்னும் மசில் growth பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் புரோட்டீன் எடுக்கிறத செய்யணும். ஒரு ஸ்டடியில கார்ப்ஸோட சேர்த்து புரோட்டீனை எக்ஸசைஸுக்கு முன்னாடி எடுக்கிறப்போ மசில் புரோட்டீன் சிந்தசிஸை இன்க்ரீஸ் பண்ணுது.
இந்த மசில் புரோட்டீன் தான் மசில் growthக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. 20 கிராம் வே புரோட்டீன்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிறது அனபாலிக் இல்லை மசில் பில்டிங் பண்ணுறதுல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துது. ஜிம்மில் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்முடைய மசில்ஸ் எல்லாமே உடையும். ஸோ இந்த மாதிரி மசில்ஸ் உடையும் போது அதோட கரெக்டான மசில் ரிகவரி கூட நடக்குதான்னு நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி மசில்ஸ் உடையும் போது அதோட ரிகவரியை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட் தான் ஆட்டம்ஸ் ஆசிட்டிஸ் ஆட்டம்ஸ் A7. இதில் ஒவ்வொரு ஸ்கூப்லையும் 1 கிராம் ஆஃப் L-ஆர்கினினும் கிரியாட்டினும் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பீட்டா அலனின், சிட்ருலின், L-கார்னிட்டின், டவுரின் இந்த மாதிரியான விஷயங்களும் இன்க்ளூடடா இருக்கு. இது என்ன பண்ணும்னா நம்முடைய பவரையும் ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இதுல கஃபைன், NAC, வைட்டமின் C, பைரிடோக்சின்றது அடங்கி இருக்கு. இது தண்ணிமத்தன் ஃப்ளேவர், அதாவது வாட்டர்மெலன் ஃப்ளேவர்லயும் அடங்கி இருக்கு. ஸோ அதனால கன்சியூம் பண்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். நம்ம ஆக்டரான சோனு சூதோடையும் ஒலிம்பிக் சில்வர் வின்னரான ரவி தாஹியாவோடையும் ஃபேவரட் ப்ரீ ஒர்க் அவுட் இதுதான் சொல்லி அவங்களே சொல்லி இருக்காங்க. கரெக்டான நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டான்னு சொல்லி அதோட ஆதென்டிஃபிகேஷனுக்காக இது 2 ஸ்டெப் ப்ராடக்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது GMP சர்டிஃபைடும் தேர்ட் பார்ட்டி லேப் டெஸ்டட் ப்ராடக்டும் கூட. மட்டும் இல்லாம NADA, WADA என்ற மாதிரியான டோப்பிங் இன்கிரீடியன்ஸ்லாம் இதுல அடங்கினது இல்ல. இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளேயே ஸ்கூப்பும் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணணும்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறதுக்கு முன்னாடி 150 ml சில்லுடு வாட்டர் எடுத்து அதுல ஒரு ஸ்கூப் மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ எனிவே கட்டாயம் செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட். அடுத்து நம்பர் 4, ப்ராப்பர் வார்ம் அப். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் வார்ம் அப் செய்யணும். எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறதுக்கு சரியான வார்ம் அப் செய்கிறது ரொம்பவே அவசியம். இது மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காயமும் படிப்படியாக கம்மியாகுது. சில பேர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எல்லாம் பண்ணுறதே கிடையாது. இன்னும் சில பேர் வார்ம் அப் அப்படின்ற பேரில் தப்பான வார்ம் அப்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக பல ட்ரைனிஸ் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸை பண்ணுறதன் மூலமாக இன்ஜுரி குறையிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக வர்பிங் 361 ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ் மாதிரியான ஸ்ட்ரெச்சஸை 20 வினாடிக்கு ஹோல்ட் பண்ணுற வார்ம் அப் செய்கிறது இன்ஜுரியை எந்த விதத்துலையும் குறையாதுன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸை செய்கிறப்போ தான் இன்ஜுரி அதிகமாகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இது பெயின் பிளாக்கிங் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ் செல்லுலார் டேமேஜை மசில் டிஷ்யூஸில் ஏற்படுத்துது. இன்னொரு வகையில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ் மசில் டேமேஜ் பண்ணி பெயின் டாலரன்ஸை அதிகரிக்க செஞ்சு ஸ்ட்ரெச்டு மசில்ஸ் குரூப்பை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுது. இது வெயிட் தூக்கக்கூடிய எக்ஸசைஸோட சேர்ந்து பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்காது. இன்னொரு விதத்தில் இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன்ஸ் நிறைய நேரம் ஹோல்டு பண்ணுறப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அண்ட் பவரை குறைக்கிறதா இருக்கும். ஸோ குரோத்துக்கும் காயத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஐடியா கிடையாது. நாம் வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் எக்ஸசைஸை ஒரு 50 செகண்ட் பண்ணாலே மசில் குரோத்தில் கோளாறு ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் தெரியறதா ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப்ஸை செய்கிறத ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸை கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். அப்போ ஒரு எஃபெக்டிவான வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை பண்ணுங்க. நம்பர் 1, இன்க்ரீஸ் யுவர் பாடி டெம்பரேச்சர். நீங்கள் ஒரு எக்ஸசைஸோட பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை அதிகப்படுத்துறது தான் உங்கள் முதல் வேலையாக இருக்கணும். இது பல பெனிஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்குது. இப்படி டெம்பரேச்சரை அதிகரிக்கிறது பிளட் ஃப்ளோவை, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை, மசில் ஆக்டிவேஷனை, அடுத்து கடைசியாக ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்க மாதிரி உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை அதிகரிக்கணும் அப்படின்னா சைக்கிளிங் பண்ணுறது, ட்ரெட்மில்ல வேகமாக நடக்கிறத ஒரு 3 இருந்து 5 நிமிஷம் வரை செய்யலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை விட உங்களுடைய வார்ம் அப் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. உங்களோட ஆக்சுவல் ஒர்க் அவுட்டை விட இந்த வார்ம் அப் ரொம்ப ஈஸியானதாக இருக்கணுமே தவிர மினி ஒர்க் அவுட் மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து நம்பர் 2, டைனமிக் ஸ்ட்ரெச்சிங். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த், பவர், மசில் என்டியூரன்ஸை பாதிக்காத மாதிரி டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. சொல்லப்போனால் இது ரொம்பவே பெனிஃபிஷியலும் கூட. உங்களுடைய கையை நீட்டி உங்களுடைய கால் உங்களோட கையை தொடக்கூடிய அளவுக்கு உயர்த்தி உங்கள் முட்டி மடங்காமல் செய்கிறது தான் இந்த வார்ம் அப்போட ப்ராசஸ். அடுத்து நம்பர் 3, ஸ்டார்ட் டூயிங் ப்ரோக்ரஸிவ் வார்ம் அப் செட்ஸ் பிஃபோர் ஹெவி செட்ஸ். நீங்கள் ஹெவியான வெயிட்ஸை தூக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இடையில் சின்ன சின்ன வார்ம் அப் செட்ஸை செய்கிறது உங்களுடைய எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸை அதிகரிக்குது. அடுத்து நம்பர் 5, லீவ் எனஃப் டைம் டு டைஜஸ்ட்
டைஜஸ்ட் ஃபுட் பிஃபோர் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவும் ஹெவியாக நாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸை எடுத்துக்கக்கூடாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுக்க தான் செய்வோம். ஆனால் அதுவும் நிறைய எடுத்துக்காமல் சரியான அளவில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கல அப்படின்னா இதுவே நம்மளுடைய ஒர்க் அவுட்டை கெடுத்துரும். நீங்கள் அதிகமாக ஃபுட்ஸை எக்ஸசைஸுக்கு முன்னாடி எடுக்கிறது வாந்தி இல்லை செரிமான கோளாறு போல் பல பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துது. இப்படி நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ இதுவே எக்ஸசைஸோட பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிவிடுது. இதனால் உங்களுக்கு உடம்பு மட்டும் சரியில்லாமல் போகாது, உங்களுடைய எக்ஸசைஸுக்கு தேவையான டன்ஸ் ஆஃப் எனர்ஜியை உணவு செரிக்கிறதுக்கே செலவாக்கிடும். இதனால தான் பொதுவாகவே நாம் சொல்கிற மாதிரி அதிகமான உணவு எடுத்துக்கிறது எனர்ஜியை அதிகரிக்காமல் டெம்பரரியாக உங்களோட எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணிவிடுது. நம்ம அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறப்போ இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக அமையுது. ஏன்னா இந்த மாதிரியான உணவு எல்லாமே நம்மளோட வயிற்றுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதனால் செரிமானம் ஆகிறது அதிகமான நேரத்தை எடுத்துக்குது. அதே இது வே புரோட்டீன், எக்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது சீக்கிரம் செரிமானம் ஆகிற மாதிரி லைட் ஃபுட்ஸாக இருக்குது. அடுத்து நம்பர் 6, டேக் அ நேப். தூங்குன்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எந்த நேரம் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்றது எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதுன்ட்டு பல ஸ்டடீஸில் வெளியே வந்திருக்கு. 25, 35, 45 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி தூக்கம் போடுறது ஷட்டில் ரன் ஓடுற பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் ஷட்டில் ரன் ஓடுறப்போ முன்னாடி தூங்காமல் ஓடின தூரத்தை விட அதிகமான தூரத்தை கடக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு 45 நிமிஷம் தூக்கம் அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறது அப்படின்றத விட 25 நிமிஷம் தூக்கமும் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறதா இருக்குது. இன்னொரு பக்கம் தூங்காமல் ஒரு அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை பண்ணுறதை விட ஒரு 25 மினிட்ஸ் நேப் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்பர் 7, ஹேவ் அ கிளியர் பிளான். ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பொதுவாகவே பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா ஒரு பிளான் இல்லாமல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஃபேட் லாஸுக்கும் மசில் க்ரோத்தையும் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமாக கண்டிப்பாக இந்த ஒரு பிளான் இருக்கணும். நாம் என்ன செய்ய போகிறோம்னே தெரியாமல் போகிறது தான் ஜிம்முக்கு போகிற பல பேர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு. இதெல்லாம் தெரியாமல் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு கிரேட் ஒர்க் அவுட்டை ஆன் தி ஸ்பாட் பண்ணணும். பிளான் இல்லாத ஒர்க் அவுட் ரொட்டீன் அப்படின்றது இருட்டில் நடக்கிறதுக்கு சமம். இப்படி பிளான் இல்லாமல் போகிறது உங்களோட ஒர்க் அவுட் டேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது செய்யறதுக்கே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு உங்களை நினைக்க வைக்கும். நீங்கள் எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. பொதுவாகவே ஒர்க் அவுட் பண்ணுறதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். அதாவது ஓவர் டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸோட வெயிட்டை அதிகமாக்கிக்கிட்டே போகணும். நீங்கள் ஜிம்முக்கு ஒரு பிளான் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நீங்கள் எந்த வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணீங்களோ அதையே தான் அடுத்த நாளும் பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட அப்படியே ஆப்போசிட் ஆனதான் இந்த ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடு. உங்களுடைய உடம்பு நீங்கள் தூக்கக்கூடிய வெயிட்டை எந்த காரணமும் இல்லாமல் அதிகரிக்க செய்யும். நீங்கள் இப்படி போடுற பிளான் மூலமாக எந்த மசில் எல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு சிறந்த உதாரணம் பெஞ்ச் ப்ரெஸ் எக்ஸசைஸ். நீங்கள் பிளானே இல்லாமல் இதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் தூக்கக்கூடிய வெயிட் ஏற்றணும்னு தோணவே தோணாது. இதுக்கு பதிலாக ஒரு மந்த்லி லாங் பிளானை போட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு பதிலாக டம்பிள் ப்ரெஸ்ஸை செய்யலாம். அதே நேரம் வேறு எந்த எக்ஸசைஸ் எல்லாம் அதே மசிலை பலமாக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற எக்ஸசைஸை மாற்றி செய்யலாம். இப்படியே தொடர்ந்து ஒரு மந்த்லி பிளானை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் எக்ஸசைஸை செய்கிறப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதை எத்தனை ரெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற கணக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களால் ப்ராக்ரெசிவை ஓவர்லோட் பண்ண முடியாது. இதனால தான் எப்பயும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளானை போடுறது அவசியமான ஒன்று. அடுத்து நம்பர் 8, செட்டப் அ பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கர் பிஃபோர் ஒர்க் அவுட். நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவு செஞ்சுருக்கோம் அப்படின்ற ட்ராக்கர் நமக்கு தேவை. இதை நீங்கள் சுலபமாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நோட் பேடை பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமான விஷயங்களா நீங்கள் எந்த அளவு வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க, எத்தனை ரெப்ஸ் பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் செட்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணியே ஆகணும். ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணக்கூடிய ஃபோனே இங்கே ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக தானே இருக்குது. இப்படி ஃபோனால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நோட் பண்ண வச்சு நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் 9, ட்ரிங்க் காஃபி இஃப் யூ ட்ரெயின்ட் இன் த மார்னிங். சில பேருக்கு காலையில் தான் அதிகமான எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இன்னும் சில பேருக்கு காலையில் அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா உங்களோட கோர் பாடி டெம்பரேச்சர். காலையில் இந்த கோர் பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறப்போ நம்மளால் ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்க முடியாது. இந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறப்போ மசில் ஆக்டிவேஷன், எனர்ஜி மெட்டபாலிசம், நர்வஸ் சிஸ்டம் எஃபிஷியன்சி, மசில் பிளட் ஃப்ளோ எல்லாமே கம்மியாகுது. இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா மசில் குரோத்தை ஊக்குவிக்கக்கூடிய போஸ்ட் ஒர்க் அவுட் ஆனபாலிக் சிக்னலிங் அப்படின்றது அதிகாலையில் கம்மியாகுது. இது நடக்கிறப்போ எக்ஸசைஸோட எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது பாதிக்கப்படுது. இதனால தான் பல ரிசர்ச்லையும் ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல பெர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம காலையில் ட்ரைனிங் எடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா?
உங்களுக்கு காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு, மற்ற நேரமெல்லாம் எனக்கு ஒத்து வராது, வேலை இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனை கெஃபைன் கொடுக்குது. ஏன்னா கெஃபைன் அப்படின்றது ஒர்க் அவுட்டில் ஏற்படக்கூடிய டவுன் சைடை ரிவர்ஸ் பண்ணி விடுறதா இருக்குது. உங்களுடைய உடல் எடைக்கு சமமான கிராம் அளவு கெஃபைன், அதாவது 2 கப் காஃபியை மார்னிங் எடுக்கிறது நியூரோ மஸ்குலார் ரெடினஸை ரைஸ் பண்ணுது. இந்த லெவல் நீங்கள் ஆஃப்டர்நூன் ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவாக கொடுக்குது. இதனால் நீங்கள் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கெஃபைன் எடுக்கிறது ரொம்பவே பெனிஃபிஷியலான ஒன்றா இருக்குது. அடுத்து நம்பர் 10, do not have an high amount of antioxidants. Non-steroidal non-inflammatory drugs, Advil, டைலினோல் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கண்டிப்பாக ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுக்கவே கூடாது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆட்வில் போன்ற ரெண்டுமே இன்ஃப்ளமேஷன்ஸை சப்ரெஸ் பண்ணுது. இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்படின்றது மசில் க்ரோத்துக்கு ரொம்பவே கெட்டது. அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது தான் உண்மையாகவே பெனிஃபிஷியலானது. இன்டர்லியூக்கின் 6 அப்படின்றது நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸை எடுக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் இ போன்றதை ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 10 யூனிக்கான விஷயங்களை தான் நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி செய்யணும். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.